இந்த காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம பார்க்க போற யந்திரம் பித்ரு தோஷ பரிகார யந்திரம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இதுதான் பித்ரு தோஷ பரிகார யந்திரம். இந்த யந்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பித்ரு தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம். பித்ரு தோஷம் ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டு விதமான நேரங்களில் உண்டாகும். ஒன்று, ஜாதக ரீதியான கட்டங்களின் மூலம் உருவாகும் பித்ரு தோஷம். மற்றொன்று, நம்மளோ இல்ல நம்மளோட முன்னோர்கள்ல யாராவது ஒருத்தர் நம்மளோட இறந்து போன முன்னோர்கள் பித்ருக்களுக்கு சரியான முறையில இறுதி மரியாதையை செலுத்தாமல் விட்டிருந்தால் அந்த பித்ரு தோஷம் வழி வழியாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு தொடர்ந்துகிட்டே வரும். எங்கேயோ ஏதோ ஒரு லூப்ல எங்கேயோ யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணியிருந்தா கூட அடுத்தடுத்து பரம்பரையா அது தொடர்ந்துட்டே வரும். இந்த பித்ரு தோஷத்தினால என்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடை. வாழ்க்கையில எதை தொட்டாலுமே தடங்கல்கள், தடைகள். வேலை கிடைக்காது, ரொம்ப நாளா இழுத்தடிக்கும் தடை. திருமணம் நடக்காது, ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டே இருக்கும். குழந்தை பாக்கியம், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம தடை நீடித்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சிறு விஷயங்கள் ஆரம்பிச்சாலும் தடங்கள்ல தான் போய் முடியும். நல்லபடியா நிம்மதியா அப்பாட இந்த விஷயம் முடிஞ்சது அப்படின்னு முடியாது. நோய்கள், வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தொடர்ச்சியா அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாம ஆகிக்கிட்டே இருக்கும். நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்த மாதிரியே தான் இருக்கும். குழந்தைகளை கூட்டுட்டு அலையிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தீராத நோய்கள் அவதிப்படும். கடன் பிரச்சனை, நிறைய தீராத கடன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் எங்க போகுதுன்னே தெரியாது. இந்த மாதிரி தீராத கடன் பிரச்சனைகள் அவஸ்தைப்படும். மொத்தத்துல வாழ்க்கையில தடைகள் தடைகள் தடைகள், எதை தொட்டாலும் தடங்கள்களா இருக்கும். இதற்கான ஒரு காரணமாக பித்ரு தோஷம் இருக்கக்கூடும். நிறைய தோஷங்கள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது பித்ரு தோஷமும் இதற்கான காரணமாக இருக்கக்கூடும். அப்ப ஜாதக ரீதியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்மளோட முன்னோர்கள் யாராவது சரியா அவங்களோட கடமை நிறைவேற்றாம பித்ரு தோஷம் இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா முதலில் நாம் பண்ண வேண்டியது, ஒரு முறை காசிக்கு செல்லலாம். காசிக்கு செல்ல முடியாதவங்க ராமேஸ்வரம் சென்று நம் பித்ருக்கள் முன்னோர்கள் அனைவருக்கும், பேர் தெரிஞ்சவருக்கும் பேரை சொல்லி, பேர் தெரியாதவங்களுக்கு அனைத்து பித்ருக்கள் முன்னோர்கள் சொல்லி ஒரு தடவை தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடணும். பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு மிக அருமையான வழி இந்த வழிதான். அடுத்தது, நம்ம வீட்டுல நம்ம முன்னோர்கள் இறந்து போனவங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட புகைப்படம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டுல பூஜை அறையில மாட்டக்கூடாது. முன்னோர்களோட புகைப்படத்தை வடக்கு பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு அறையில நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அமாவாசை தினங்களில் அந்த முன்னோர்களின் படங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதற்கு முன்னால் தலைவாழை இலை போட்டு படையல் செய்து விளக்கேற்றி தீபாராதனை காட்டி வழிபடலாம். இல்ல படையல் போட்டு வழிபட முடியல அப்படின்றவங்க அன்னைக்கு வீட்டுல செய்யற சமையலையே நாம யாரும் எச்சில் பண்ண முன்னாடி, அதாவது நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த முன்னோர்களின் படங்களுக்கு முன்னால் படைத்து ஒரு விளக்கேற்றி சின்னதா ஒரு தீபாராதனை காமிச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு அமாவாசைக்கு நாம் செய்து வரும் பொழுது நம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்குவதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக வழங்குவார்கள். பித்ருக்களும் கடவுளுக்கு நிகரானவர்கள் தான். நம்மளோட முன்னோர்கள், நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆத்மா நினைக்கும். அப்போ முறையாக அந்த பித்ருக்களுக்கு நம்ம பரிகாரம் செய்து வரும் பொழுது அவர்களுடைய ஆத்மாவின் முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கக்கூடும். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பித்ரு தோஷ பரிகார யந்திரம், இந்த பித்ரு தோஷ பரிகார யந்திரத்துல பித்ருக்களை வணங்கக்கூடிய அனைத்து விதமான மந்திரங்களும் இடம்பெற்றிருக்கும். இந்த பித்ரு தோஷ பரிகார யந்திரத்தை நம் முன்னோர்களுடைய படங்கள் மாட்டி இருக்கக்கூடிய இடத்தில் அதற்கு அருகிலேயே இந்த யந்திரத்தை மாற்றி அதற்கும் ஒரு பூ வைத்து நாம் வணங்கி வர வேண்டும். இந்த பித்ருதோஷ பரிகார யந்திரத்தை எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த மாதிரி மந்திரங்களை கூறி வழிபடலாம் அப்படின்றதெல்லாம் நாங்க ஒரு பிரிண்ட் அவுட்ல உங்களுக்கு விளக்கமா கொடுத்துருவோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணி வணங்கி வரலாம். இது போல பித்ருக்களை நாம்
சரியான முறையில் வழிபாடு செய்தும் பித்ருதோஷ பரிகார யந்திரம் மூலம் வழிபாடு செய்தும் வரும்பொழுது பித்ரு தோஷத்தினால் உண்டாகக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை ஏற்றம் பெறுவதை நாமே மனப்பூர்வமாக உணரலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் நீக்கி வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி நகர்வதை நம்மால் உணர முடியும். இந்த பித்ரு தோஷ பரிகார யந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நிறுவனத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பிச்சு வச்சு கொடுப்போம். நம்ம இன்னைக்கு பித்ருதோஷ பரிகார யந்திரமும் பித்ருதோஷம்னா என்ன அப்படின்றத பத்தி தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.